அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். قال النبي صلى الله عليه وسلم لا عدوى ولا طير ولا سفر ولا هام. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த மாதம் சஃபருடைய மாதம். இந்த சஃபருடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மூட நம்பிக்கைகளை நம்மிலும் சரி இந்த உலகத்திலும் பொதுவாக பலவிதமான மூட நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த மூட நம்பிக்கைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நாம் இங்கே சஃபர் மாதத்தை மட்டும் பார்ப்பது அல்ல, சஃபர் மாதத்தோடு சேர்த்து வேறு என்னென்ன மூட நம்பிக்கைகள் இந்த உலகில் இருக்கிறது, குறிப்பாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தது என்பதை நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே மூட நம்பிக்கையை வேறு எடுத்து நமக்கு காட்டுகிறது. ஐயாமுல் ஜாஹிலியாவில் ஒரு பழக்கம், அது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலும் கூட ஒரு சில பழக்கங்கள் இருக்கின்றது. என்ன பழக்கம் தெரியுமா? பூனை குறுக்கால போனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, காரியம் உருப்புட்டா மாதிரி தான். அல்லது வீட்டிலிருந்து வெளியேறும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இன்னொன்று, வீட்டிலிருந்து வெளியே போகும்பொழுது ஏதாவது ஒரு தடுமாற்றமோ அல்லது எங்கேயாவது தடுக்கி விழுந்துட்டாலோ அல்லது எங்கேயாவது அடிபட்டு விட்டாலோ நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம் என்று நமது ஊரிலும் கூட இப்படி ஒரு பழக்கங்கள் இருக்கிறது. அப்போ இங்கே இதை போன்ற பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இஸ்லாம் வேறு இருப்பதை நாம் இங்கே காண்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ரத்தத்துஹு அத்-தய்ரா மின் ஹாஜத்தின், யாராவது ஒரு தேவைக்காக வேண்டி கெட்ட சகுனத்தை பார்ப்பார்களோ ஃபகது அஷ்ரக, அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அரபுகள் எப்படி கெட்ட சகுனத்தை பார்ப்பார்கள் என்று சொன்னால், எங்கேயாச்சும் வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னானா ஒரு காரியத்திற்காக வேண்டி வீட்டிலிருந்து புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படும் பொழுது புறாவை என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துருவாங்க. புறாவை எடுத்து என்ன செய்வாங்கன்னா பறக்க விடுவாங்க வெளியே. அந்த புறா வலது பக்கமாக பறந்தால் அந்த காரியம் கைகூடும், இடது பக்கமாக பறந்தால் அந்த காரியம் கைகூடாது என்று சொல்லி இப்படியெல்லாம் கெட்ட கெட்ட சகுனங்களை அரபுகள் பார்த்து வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போன்ற கெட்ட சகுனங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறார்கள். சரி, ஏன் தடை செய்கிறார்கள்? ஷிர்க் என்பது ஏற்பட்டுவிடும். அந்த காரியம் நடந்தால் அந்த புறாவினால் தான் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் அல்லாஹ்விற்கு இணையாக பேசிவிடுவோம் என்பதின் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று ஷிர்கான வார்த்தைகளையோ அல்லது ஷிர்க் ஏற்படும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு நம்பிக்கையை வேறு இருத்தார்கள் நமது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, நல்ல சகுனங்களை பார்க்கலாமா? இஸ்லாத்தில் நல்ல சகுனங்களை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், தாராளமாக நல்ல சகுனத்தை நாம் பார்க்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது மக்காவிலிருந்து 4 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்காக வேண்டி வந்தார்கள். அந்த 4ல் ஒருத்தருடைய பெயர் சுஹைல் என்று பெயர். அரபியில் சுஹைல் என்று சொன்னால் இலகு, லேசு என்று அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, 4 பேரில் ஒருத்தர் சுஹைல் என்ற ஒரு நபரும் வருகிறார் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஹைல் வராரா? அப்போ அந்த காரியம் உண்மையிலேயே சுஹைலாக ஆகிவிடும். அதாவது சுஹைல் என்றால் லேசு என்று அர்த்தம். அவர்கள் வருகிறார்களா, அந்த காரியம் நமக்கு லேசாக முடிந்துவிடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இதை போன்று நல்ல நல்ல சகுனங்களை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கெட்ட சகுனங்களை பார்க்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணமாக ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிறோம், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வெற்றி வெற்றி என்று சொல்லி முழக்கமிடுகிறார்கள்.
அதை நாம் நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், அதில் அந்த காரியம் செய்யும் பொழுது மனதில் ஒரு உறுதி வரும், ஒரு சுறுசுறுப்பு என்பது உண்டாகும். இன்னும் அந்த காரியத்தின் மீது அதிகமாக நாம் முயற்சி செய்வோம். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சகுனங்களை பாருங்கள், கெட்ட சகுனங்களை விட்டும் தவிர்த்திருங்கள் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை கெட்ட சகுனம் பார்ப்பதாக இருந்தால் 3 விஷயங்களில் நீங்கள் கெட்ட சகுனங்களை பார்ப்பதாக இருந்தால் சொல்கிறாங்க. 3 விஷயங்கள். என்ன 3 விஷயங்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாவது அல் மர்ஆ, மனைவி. 2வது வல் ஃபரஸ், வாகனம். 3வது வத்தார், வீடு. மனைவி, வாகனம், வீடு. இந்த 3ம் ஒருவனுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும்னு யார் சொல்கிறாங்க? நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒருவேளை கெட்ட சகுனம் பார்ப்பதாக இருந்தால் இந்த 3ல் தான் இருக்கும் தான் சொல்கிறாங்க. தவிர இதில் என்ன செய்யக்கூடாது? நம்ம கெட்ட சகுனத்தை பார்க்கக்கூடாது. ஒருவேளை இருந்தால் இந்த 3ல் இருக்கும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு எந்த வஸ்துவிலும் கெட்ட சகுனங்கள் என்பது கிடையாது. அப்போ நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி நடந்தால் அப்படி ஆகும். உதாரணமாக இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, கை அரிச்சிச்சுன்னா என்ன வருமா? பணம் வருமா? கையில் அரிப்பு வந்தால் என்ன செய்யுமா? இந்த உள்ளங்கையில் அரிப்பு வந்தால் பணம் வரும், பணம் வரப்போகுது. உண்மையிலே பணம் வருமா? எதிர்பார்த்துறது வேஸ்ட்டு தான் அந்த நேரம். ஆக இதே போன்று என்ன செய்யக்கூடாது? கெட்ட சகுனங்கள், ஒரு மூட பழக்கங்களை வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. என்ன செய்யலாம்? நல்ல சகுனங்களை பார்க்கலாம் என்று சொல்லி நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக ஒரு மூட பழக்கம் என்னவென்றால், தொற்று நோய் இருக்கிறது என்று நம்புவது ஒரு மூட பழக்கம். ஸ்கூலில் பசங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு ஜுரம் வந்துருச்சுடா. ஏன் வந்துருச்சு? இதோ நேற்று இவனுக்கு ஜுரம் வந்துச்சு, ஆனால் எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அல்லது சமீபமாக நடந்த ஒரு தொற்று நோய் நாடகம், கொரோனா எதனால் வருது? அவருக்கு சளி பிடிச்சிச்சு, எனக்கு சளி பிடிச்சிருச்சு. அவருக்கு ஜுரம் வந்துருச்சு, நான் அவர் கூட இருந்தேன், எனக்கு ஜுரம் வந்துருச்சு என்று சொல்லி இப்படி தொற்று நோய் இருப்பது என்று நம்புவது என்பது ஒரு மூட நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. ஒன்றல்ல, இரண்டல்ல, இந்த ஹதீஸ் 50க்கும் மேற்பட்ட ரிவாயத்துகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரிவாயத்துகளும் சஹீஹானது, சரியான ரிவாயத் என்பதாக முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள். ஆக லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க? தொற்று நோய் கிடையாதுன்னொன்னே நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொற்று நோய் இல்லை என்று சொல்கிறீர்களே, ஆனால் என்னுடைய ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்திற்கு சொறி நோய் ஏற்பட்டது. அந்த ஒரு ஒட்டகத்திற்கு சொறி நோய் வந்ததின் காரணத்தினால் என்னுடைய அந்த ஒட்டகத்துடைய தொழுவத்தில் உள்ள 99 ஒட்டகத்திற்கு என்ன வந்துருச்சு? சொறி நோய் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்கிறீங்க? தொற்று நோய் இல்லைன்னு சொல்கிறீங்களே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்க, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஜ்ரபல் அவ்வல், சரிப்பா 99 ஒட்டகத்துக்கு சுருநோய் வந்துச்சு தான், சரிதான். அந்த முதல்ல ஒரு சுருநோய் வந்த ஒட்டகம் இருக்கா இல்லையா, அந்த ஒட்டகத்திற்கு யார் அந்த நோயை கொடுத்தது? அந்த சஹாபி சொன்னார், அல்லான்னு சொன்னார். அப்போ அதே அல்லாஹ் தான் இப்போ என்ன செஞ்சிருப்பான்? 99 ஒட்டகத்திற்கும் நோயை கொடுத்திருப்பான். ஆக தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதான் நம்ம தொற்று நோய் கிடையாது அப்படின்னு சொல்லி பயான்கள் செய்தாலும் அறிவிப்பு செய்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்தினர்கள் 4 விஷயங்களை விடமாட்டார்கள். 4 விஷயங்கள். லையதஹன்னாஸ், மக்கள் இந்த 4ஐ விட்டும் தவிர்ந்திருக்கவே மாட்டார்கள். எப்பயுமே இந்த 4இல் பிடித்தவர்களாக, ஒரு பற்றாக இருப்பார்கள். என்ன 4? முதலாவதாக சொல்கிறார்கள், அந்நியாஹா, ஒப்பாரி வைப்பது. மௌத்து வீடுகளில் குறிப்பாக பெண்கள், ஏன்னா ஒப்பாரினாலே பெண்கள் தான் வைப்பாங்க, ஆண்கள் வைக்க மாட்டார்கள். அப்போ பெண்கள் ஒப்பாரி வைப்பது, அவனுடைய எல்லா விதமான ஹிஸ்ட்ரியெல்லாம் தோண்டி
அவன் என்னென்னலாம் செஞ்சானோ, அப்படி செஞ்சியே, இப்படி செஞ்சியே, அப்படி போனியே, இப்படி போனியே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறது, மையத்துக்கு முன்னாடி வந்து கதறது. இதே போன்று ஒப்பாரி வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒப்பாரி வைப்பதை விட்டும் எது உம்மத்து என்ன செய்யாது, தவிர்ந்து இருக்காது. அதாவது கியாமத்து வரைக்கும் இந்த பழக்கம் இருக்கத்தான் செய்யும். இரண்டாவதாக சொன்னார்கள், வத்தானு ஃபில் அஹ்சாப், அவதூறு சொல்வது. மற்றவர்களின் மீது லேசான முறையில், இவன் அப்படிப்பட்டவன்பா, இந்த பொம்பளை இருக்கால இவன் அப்படிப்பட்ட பொம்பளை என்று சொல்லி லேசான முறையில் அவதூறு சொல்வது. அவதூறை விட்டும் எனது உம்மத் என்ன செய்யாது, நீங்காமல் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் என்ன செய்வாங்க, அவதூறு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வல் அதுவா, தொற்று நோய். தொற்று நோய் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கொண்டே இருப்பார்கள். தொற்று நோய் என்றால் என்ன, அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அஜ்ரப பஈருன் ஃபஅஜ்ரப மியத பஈரின், ஒரு ஒட்டகத்திற்கு நோய் வந்தால் 99 ஒட்டகத்திற்கும் நோய் வந்து விட்டது. எதனால் வந்தது, முதல் ஒட்டகத்திற்கு வந்ததே, அதன் காரணத்தினால் மீதமுள்ள ஒட்டகத்திற்கு நோய் வந்தது என்று சொல்லி எனது உம்மத்தினர்கள் தொற்று நோய் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கொண்டுதான் இருப்பார்கள். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் அன்வா, நட்சத்திரத்தை வைத்து ஜோசியம் பார்ப்பது. எப்படி, முத்திருனா பினோ இன் கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தால் என்ன செய்ய நம்மளுக்கு மழை பெய்யுது, இந்த நட்சத்திரம் இப்படி இருக்குது. அதாவது நட்சத்திர ஜோசியம். ராகு கேதுல இருக்கான், கேது சுக்கிரன்ல இருக்கான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, சொல்லுவாங்களா இல்லையா, அதே போன்று இப்படி நட்சத்திரத்தை வைத்து ஜோசியம் பார்ப்பவர்களாக எனது உம்மத்தினர்கள் கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இதை போன்ற மூட பழக்கங்கள் நாம் விட்டுவிட வேண்டும். இவைகள் எல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த பழக்கங்கள். தொற்று நோய் என்பது இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சரி, ஆனால் ஒரு ஹதீஸில் இப்படி வருது, என்ன வருது, ஆரோக்கியமான நபரை நோயாளியோடு கலந்து விட வேண்டாம். ஆரோக்கியமான நபர், ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், அவர் என்ன செய்ய வேண்டாம், நோயாளியோடு கலந்து விட வேண்டாம் என்று வருகிறதே. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே. அப்போ தொற்று நோய் இருக்கிறது என்பதான அர்த்தம் என்று சொல்லி கேட்டால், அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தொற்று நோய் இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஒரு ஆரோக்கியமான நபர் ஒரு நோயாளியோடு கலக்கக்கூடாது என்று சொல்கிறீர்களே, எதற்காக வேண்டி என்று கேட்கும் பொழுது அதற்கு நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்னஹு அதன், இப்படி ஒரு நோயாளியோடு ஒரு ஆரோக்கியமான நபர் கலந்து விட்டால் அது அந்த ஆரோக்கியமான நபருக்கு தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், நோயாளி படுத்துட்டு இருக்கிறார், அவர் கஞ்சி குடிச்சிட்டு இருப்பார், அவரால் பால் டீலாம் கொடுக்க முடியாது, காஃபி குடிக்க முடியாது, நல்ல நல்ல சாப்பாடுகளை சாப்பிட முடியாது, உப்பு சப்பு இல்லாத உணவை தான் சாப்பிட்டு கொண்டிருப்பார். இதே அந்த ஆரோக்கியமான நபர் என்ன செய்வார், நல்ல ஆரோக்கியமாக இருப்பார், அவருக்கு தான் வேண்டியதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பார். இதை பார்த்து அந்த நோயுற்ற நபர் என்ன செய்வார், கண்ணு வைப்பார், கண் திருஷ்டி வைப்பார். என்னடா இவர் இவ்வளோ நல்லா இருக்காரு, நாம் இப்படி பெட்டில் அப்படி படுத்து கிடக்கிறோமே என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு பொறாமை என்பது ஏற்படும். அந்த பொறாமை தான் கண் திருஷ்டியாக மாறும். அந்த கண் திருஷ்டி என்பது அவரை பாதிக்கும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முவத்தா இமாம் மாலிக்கில் எழுதப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் எந்த பாடத்தில் தெரியுமா, பாபுன் ஃபில் நظர், அதாவது கண்ணேறு பாடத்தில் இந்த ஹதீஸை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அப்போ கண்ணேறு என்பது உண்மை, அது இருக்கிறது, ஆனால் தொற்று நோய் என்பது இல்லை. உண்மையில் கண்ணேறு என்பது இருக்கிறது. ஏனென்றால் கண்ணேரை பொறுத்த வரைக்கும், கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணேர் இருக்கிறதே அது உண்மையாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் ஒரு மனிதனை கபர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணேர் என்பது இருக்கிறது. அந்த கண்ணேரால் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயால் என்ன செய்யாது, இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள்.
ஹதீஸில் இப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபிர்ர மினல் மஜ்தூம் கஃபிராரக மினல் அஸத். ஒரு குஷ்டரோகியை நீங்கள் கண்டால், குஷ்டரோகி நீங்கள் கண்டால் என்ன செய்யுங்கள்? சிங்கத்தை பார்த்து எப்படி நீங்கள் விரண்டோடுவீர்களோ அதே போன்று விரண்டோடுகள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உண்மையிலேயே தொற்று நோய் இல்லை என்று சொன்னால் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிங்கத்திடமிருந்து எப்படி நாம் தப்பிப்போமோ அதே போன்று நீங்கள் ஓடுங்கள் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், இது யாருக்காக வேண்டி சொன்னது என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும். பலகீனமாக யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஏன்னா பலகீனமான ஈமான் உள்ளவர் இதே போன்று ஒரு சொறி நோய் உள்ள ஒரு இடத்திலோ அல்லது குஷ்டரோகி இடத்திலோ பழகும் பொழுது அவருக்கு அது ஒட்டிருச்சுன்னா ஒரே வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார்? நான் இவரு கூட சேர்ந்து இருந்தேன்ல, அதனால் எனக்கு நோய் வந்துருச்சு. தவக்குல் என்பது அந்த நோய் கொடுத்தது என்பது அல்லாஹ் கொடுத்தது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை என்பது அவருக்கு வராது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமான் பலகீனம் உள்ளவர்களுக்கு சொன்னார்கள், அப்படி ஒருவேளை நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு குஷ்டரோகியோடு நீங்கள் கலக்கிறீர்கள், குஷ்டரோகியை நீங்கள் பார்த்தால் என்ன செய்யுங்கள்? நீங்கள் விரண்டோடி விடுங்கள். ஏன்? அது அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைத்ததை போன்று ஆகிவிடும். நீங்கள் இவரால் நோய் வந்தது என்று சொன்னால் அப்போ நோய் கொடுத்தது யாராயிடும்? அந்த மனிதர், குஷ்டரோகி உள்ள அந்த மனிதரின் மீது நாம் படியை சுமத்துகிறோம், அவரின் மீது எல்லாமே நாம் என்ன செய்கிறோம்? சாட்டுகிறோம். ஆனால் அல்லாஹ் நோயை கொடுத்தான் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை நமது வாய்களில் இருந்து வராது. ஆக இது ஷிர்க்காக ஆகிடும் என்பதின் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே என்ன சொல்கிறார்கள்? ஈமான் பலகீனமானவர்கள் இதை போன்று குஷ்டரோகியோ இதை போன்ற நோயாளிகளோ கண்டால் அவர்கள் விரண்டு ஓடட்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நமது மார்க்கத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை, தொற்று நோய் என்பது கிடையாது என்பதை நாம் இங்கே தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரபுகளிடத்தில் இப்படி ஒரு மூடப்பழக்கம் என்ன தெரியுமா? ஹாம்மா, அதாவது ஆந்தையை வைத்து சகுனத்தை பார்ப்பார்கள். ஆந்தை ஒரு வீட்டுக்கு மேலே உட்காந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று சொல்வார்களாம். அதே போன்று ஆந்தை வைத்து சகுனம் பார்ப்பது என்பது கூடாது. நம்ம ஊரில் கூட மாட்டார்கள் சொல்வார்கள், காக்கா பறந்து நம்ம வீட்டுக்கு மேலே உட்காந்துச்சுன்னா உங்கள் தாத்தா வந்து உட்காந்துருக்காரு, உங்கள் பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க, அவருக்கு சோறு வைக்கணும், இல்லைன்னா என்ன செய்வார்? கோச்சிக்கிட்டு போயிடுவார் என்று சொல்லி இப்படியெல்லாம் மூட பழக்கங்கள் நமது ஊரிலும் இருக்கின்றன. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. அரபுகளை பொறுத்த வரைக்கும் சஃபர் மாதத்தை பீடை என்று சொல்வார்கள். ஏன் சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த சஃபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான போர்களும் அந்த மாதத்தில் தான் வைப்பாங்க. ஏன்னா அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியம் வாய்ந்த புனிதம் வாய்ந்த மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதத்தில் அரபுகள் என்ன செய்ய மாட்டாங்க? போர் செய்யவே மாட்டாங்க. இப்போ முஹர்ரம்க்கு அடுத்து வர மாதம் என்ன? சஃபருடைய மாதம். அப்போ அந்த சஃபர் மாதத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எல்லா போர்களையும் ஒன்று சேர்த்து சஃபர் மாதத்தில் வைப்பார்கள். அப்படி சஃபர் மாதத்தில் போர் வைத்தால் என்னாகும்? பலவிதமான உயிரிழப்புகள் என்பது ஏற்படும். அதனால் இந்த சஃபர் மாதம் பீடை என்பதாக அரபுகள் நம்பி வைத்திருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. சஃபர் ஏன் பீடை என்று சொன்னால், சஃபர் அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய வயிற்றில் ஒரு பாம்பு இருக்கிறதாம். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், நம்ம வயிற்றில் சஃபர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா? ஒரு பாம்பு இருக்கிறதாம். அது நம்மையே முழுங்கிவிடும் என்பதாக அரபுகளுடைய ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை வேறு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று மூட நம்பிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறார்கள். ஆக சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. பொதுவாக காலங்களை நாம் திட்டக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஹதீஸே குதிசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே என்னை திட்டுகிறான்,
என்னை ஏசி பேசுகிறான். ஆனால் அனத்தஹரு, காலம் நானாக இருக்கிறேன். அவன் காலத்தை திட்டுகிறான். சனியும் பிடிச்ச காலம், வெயில் இப்போதான் அடிக்கணுமா, அல்லது மழை இப்போதான் பெய்யணுமா, குளிர் இப்படிலாம் அடிக்கணுமா என்று சொல்லி அவன் அந்த காலத்தை திட்டுகிறான். ஆனால் வானத்தஹுரு, காலம் நானாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். காலம் நானாக இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்ன, அதுக்குரிய கருத்து என்னவென்றால், காலத்தை அல்லாஹு தாலா தான் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான். மாதங்களையும் அல்லாஹு தாலா தான் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான். இப்படி மாற்றி கொண்டு வருவது என்பது அல்லாஹுடைய செயல். அப்ப நாம் அதை சபித்தால் யாரை சபித்ததை போன்று ஆகிறது, யாரை திட்டியது போன்று ஆகிறது சொன்னால் அல்லாஹுவை திட்டியதை போன்று ஆகிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது என்கிறார்கள். அடுத்ததாக லா கௌல, லா கௌல், அதாவது இஸ்லாத்தில் பேய் பிசாசு என்பது கிடையாது. இஸ்லாத்தில் என்ன இல்லை, பேய் பிசாசு என்பது இல்லை. பேய் இருக்கிறது என்று நம்புவது, பிசாசு இருக்கிறது என்பது ஒரு மூடப்பழக்கம். ஒருவேளை முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், பேய் பிசாசு இருக்கிறது என்று சொல்லி நம்பினால் இது எப்பொழுது இருந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் வேண்டுமென்றால் பேய் பிசாசுகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிற்கு வந்து விட்டார்களோ அதிலிருந்து இந்த உலகில் உள்ள அனைத்து விதமான பேய்களும் பிசாசுகளையும் அல்லாஹு தஆலா அழித்து விட்டார் என்பதாக முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள். ஆக இஸ்லாத்தில் பேய் பிசாசு என்பது கிடையாது என்பதையும் இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கடைசியாக ஒரு மூடப்பழக்கம் எல்லாரிடத்திலும், முஸ்லிம்களிடத்திலும், அதாவது நம்ம சகோதரர், நம்முடைய சொந்தக்காரங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் சொல்லவில்லை. அவன் உருப்படாமல் போகணும், இவன் இவ்வளோ நல்லா வாழ்கிறானே, இவனை நம்ம ஏதாவது செய்யணும் என்று சொல்லி ஒரு மூட பழக்கமும் கூட, அந்த பழக்கம் ஹராமும் கூட. என்ன தெரியுமா, சூனியம். சூனியம் வைப்பது என்பது ஹராம், பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது சூனியம். அப்ப சூனியம் வைப்பவர்கள் அவர்களும் சரி, யார் சூனியத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏவுகிறார்களோ அவர்களும் சரி, அவர்கள் பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சூனியம் செய்பவர்கள் அவர்கள் ஷிர்க் வைக்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி சூனியம் அல்ல, அந்த காலத்தில் அல்ல. நம்ம பார்க்குறது சும்மா சாம்பிள் தான் இங்கே பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே சூனியத்தில் பலவிதமான வகைகள் இங்கே இருக்கிறது. அதாவது குறிப்பாக நம்ரூதுடைய காலத்தில், அதாவது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ரூத் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த நம்ரூதுடைய காலத்தில் பலவிதமான சூனியங்கள், பலவிதமான கலைகளில் இருந்தன. எப்படின்னு சொன்னால், நம்ரூதுடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துடைய நிழல்ல 1,00,000 நபர்கள் அமரலாமா, 1,00,000 நபர்கள் அங்கே உட்காரலாம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் தெரியுமா, 1,00,001, அதாவது 1,00,000க்கு மேலே ஒரு நபர் அதிகமாகிட்டாலும் அந்த நிழல் அனைத்தும் சென்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூனிய கலையில் தேர்ச்சி பெற்ற காலம் நம்ரூதுடைய ஒரு காலம். அது மட்டுமல்ல, நம்ரூதுடைய காலத்தில் ஒரு காலியான ஒரு குளம் இருக்கும். காலியான ஒரு குளம், அதில் தண்ணீரெல்லாம் இருக்காது. அதில் என்ன செய்வார்களாம், வருடத்தில் ஒரு முறை மட்டும் மக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுடைய பானங்களை எல்லாம் எடுத்து ஊற்றுவார்கள். உதாரணமாக ஒருத்தர் ரோஸ் மில்க் வச்சுருக்காரு, பால் வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் லெமன் ஜூஸ் வச்சுருக்காரு, பாலும் லெமனும் சேர்ந்து அண்ணாயிடும், அந்த பால் தயிராக போயிடும். ஆனால் எல்லா விதமான ஜூஸுகளையும் எல்லா விதமான பழச்சாறுகளையும் அந்த குளத்தில் கொட்டுவார்கள். கடைசியாக என்ன ஆகும் தெரியுமா, யார் யாருடைய டம்ளரில் என்னென்ன பானங்கள் இருந்ததோ அது அப்படியே அவர்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதில் எந்த விதமான தண்ணீரோ எந்த விதமான கலப்படமோ கலக்காமல் அப்படியே ரிட்டர்ன் ஆகிவிடும். இது சூனியத்தில் மிக உயர்ந்த கலை இது. அது மட்டுமல்ல, நம்ரூதுடைய அந்த ஊருக்கு வருவதற்கு முன்னால் அவனுடைய ஊருக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு மணி இருக்கும். யாராவது வேவு பார்க்குறவன்
ஒரு உளவாளி ஊருக்குள் நுழைந்து விட்டால் அந்த மணி தானாக அசைந்து விடும், ஆடிவிடும். அதாவது ஊர் மக்களுக்கு சிக்னல் கொடுத்துரும். ஒரு உளவாளி நம்ம ஊரை சேராதவன் எவனோ ஒருவன் வருகிறான் என்று சொல்லி ஒரு சிக்னலை கொடுத்து விடும். அது மட்டுமல்ல, நம்ரூதுடைய காலத்தில் ஒரு மாயக்கண்ணாடி வைத்திருப்பான். அந்த மாயக்கண்ணாடி இடத்தில் நாம் பேசினால் அது நம்மிடத்தில் பேசும். உதாரணமாக, எனக்கு இந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, இந்த பொருள் காணாமல் போய்விட்டது என்று சொல்லி அந்த மாயக்கண்ணாடியத்தில் கேட்டால் அந்த மாயக்கண்ணாடி அப்படியே நமக்கு என்ன செய்யுமா, அந்த பொருளை காட்டுமாம். இந்த பொருள் இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்மிடத்தில் காட்டும் என்பதாக நம்ரூதுடைய காலத்தில் இப்படிப்பட்ட முறைகளில் சூனியம் இருந்தது என்று சொல்லி முஹத்திசீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் எடுத்து எழுதுகிறார்கள். இது சூனியத்தினுடைய உச்சக்கலை. இது ஒரு 2 பேர் தப்பு செஞ்சிட்டாங்க ஊரில், 2 பேர். அவங்க 2 பேர் எப்படின்னு சொன்னால் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல. ஒருத்தன் அவன் மேலே பழிய போடுறான், இன்னொருத்தன் இவன் மேலே பழிய போடுறான். இப்போ யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குளம் சொன்னோமா இல்லையா, அந்த குளத்தில் இறக்கி வைத்து விடுவார்கள். யார் உண்மையை சொன்னானோ அந்த குளம் அவனை எதுவும் செய்யாது, பொய் சொன்னவனை அந்த குளம் அவனை மூழ்கடித்து விடும். அப்போ இப்படிப்பட்ட சூனியத்தில் உயர்ந்த கலையில் தேர்ந்த அந்த காலம்தான் இந்த நம்ரூதுடைய காலம். ஆனால் தற்பொழுது எப்படி சூனியத்தை வைக்கிறார்கள் என்று பார்த்தால், ஜின்களை கட்டுப்படுத்தி வைப்பார்கள். ஜின்களை கட்டுப்படுத்துதல். இஸ்லாத்தில் ஜின்களை கட்டுப்படுத்தினால் இது நல்ல நல்ல காரியங்களுக்கு நாம் என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். ஆனால் இதை போன்று சூனியம் வைக்க வேண்டும், மற்றவர்களுடைய அந்த நோட்டத்தை நாம் நோட்டமிட வேண்டும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி வேவு பார்க்க வேண்டும். இதை போன்ற செயல்களுக்கு ஜின்களை நாம் கட்டுப்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை போன்று என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு ஹதீஸில் வருகிறது, நான் இஃப்ரீத் என்ற ஜின்னை கட்டுப்படுத்துவதற்கு எண்ணினேன், இருந்தாலும் எனது உம்மத்தினர்கள் வழிகட்டி போய் விடுவார்களோ, அவர்களுக்கும் இந்த பழக்கம் சென்று விடுமோ என்று சொல்லி நான் என்ன செய்யவில்லை, ஜின்னை நான் கட்டுப்படுத்தவில்லை, அந்த ஜின்னை நான் விட்டுவிட்டேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஜின்களை கட்டுப்படுத்துவது என்பது இஸ்லாத்தில் என்ன செய்யாது, கூடாது. அப்படி ஒருவர் கட்டுப்படுத்தினால் நல்ல நல்ல காரியங்களுக்காக வேண்டி கட்டுப்படுத்த வேண்டும். இன்னொரு விதமான ஒரு சூனியம் இருக்கிறதா, கண்கட்டு வித்தை, மேஜிக். மேஜிக் செய்கிறதும் ஹராம். ஏன்னா சூனியமே ஹராமாக இருக்கும்போது மேஜிக்கில் ஒரு பகுதி தான், அதாவது சூனியத்தில் ஒரு பகுதி தான் மேஜிக். இதை போன்ற ஒரு முஸ்லீம் மேஜிக் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மேஜிக்குடைய தொழில் என்பது ஹராம். குறிப்பாக அது கண்கட்டு வித்தை. அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் சொல்லலாம். ஏன்னா அதில் உள்ள சூனியக்காரர்கள் அவர்கள் கயிறுகளை தான் வைத்திருப்பார்கள், கயிறுகளை கீழே போடுவார்கள், அது பாம்பை போன்று நெளியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது அவர்கள் கண்களுக்கு, குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் கண்களுக்கு பாம்பை போன்று தெரிந்தது என்று சொல்கிறானே தவிர அது பாம்பாகவே மாறியது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லவில்லை. ஆக இதுவெல்லாம் கண்கட்டு வித்தைகள், சூனியத்தினுடைய ஒரு கலைகள் என்று அர்த்தம். ஆக இதை போன்று சூனியத்தை நம்பி ஒரு சூனிய காரியத்தில் செல்லக்கூடாது. இது ஒரு மூட பழக்கமும் கூட. இங்கே ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லியானோம், சூனியம் இல்லை என்று சொல்லி மறுப்பது என்பது குஃப்ரு. நல்ல ஞாபகம் வச்சுங்க, சூனியம் இல்லை, இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது என்று சொல்லி மறுப்பது என்பது நாம் குர்ஆனை மறுத்ததை போன்று ஆகிவிடும். என்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சிஹர் இருக்கிறது. சிஹரை பற்றி பலவிதமான வசனங்கள், சூனியத்தை பற்றி பலவிதமான வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதன் அடிப்படையில் சிஹர் இருக்கிறது, சூனியம் இருக்கிறது, அது உண்மை என்று நம்ப வேண்டும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, சூனியத்தை மற்றவர்களுக்கோ அல்லது இந்த சூனியக்கலை நாமும் என்ன செய்ய கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதையும் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லியாக வேண்டும். அடுத்ததாக, சூனியம் என்று வந்துவிட்டால் கூடவே 2 பேர் வந்துடுவானுங்க. யாரு? ஜோதிடர்கள், குறிக்காரர்கள். ஜோதிடர்கள், குறிக்காரர்கள். அப்போ இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அத்தா உர்ராஃபன், யார் ஒரு ஜோதிடத்தில் செல்கிறார்களோ, லா துக்குபலஹு ஸலாத்து 40 லைலா, அவருடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்?
அவனுடைய பேச்சை என்ன செய்கிற நம்பி தான் போகிறோம். போகிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், 40 நாட்களை என்ன செய்ய மாட்டான், நம்ம ஏற்றுக்க மாட்டான். இதே போய் அவனை உண்மைப்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அத்தா காஹிரன் அவ் சாஹிரன், ஒரு குறி சொல்பவன் இடத்திலோ அல்லது ஒரு சூனியக்கார இடத்திலோ சென்று வசத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் ஃபக்கத் கஃபர பிமா உன்சில இலா முஹம்மத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் நிராகரித்து விட்டான். எதை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை அவன் நிராகரித்து விட்டான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அவன்கிட்ட போனாலே 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. போய் என்ன செஞ்சா, அவனை உண்மைப்படுத்தினால், ஆமாம் இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது என்று சொல்லி நாம் உண்மைப்படுத்தினால் என்ன செய்யாது, அதாவது நாம் காஃபிராக ஆகிவிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் மீது நாம் மறுத்தவர்களாக ஆகிவிடுவோம் என்கிறார்கள் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சூனியக்காரர்களிடத்திலோ குறிகாரர்களிடத்திலோ நாம் செல்லக்கூடாது. சரி, அவர்கள் சொல்வதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், முன்னர் சொன்னதை போன்று அவர்கள் ஜின்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது வானத்தில் மலக்குமார்கள் என்னென்னலாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் கேட்டு அந்த ஜோதிடத்தில் வந்து சொல்லும். இவன் என்ன செய்வானா, கணக்கு போடுவான். இப்படி 1 2 3 அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை சொல்லும். 1ஐ 100ஆக ஆக்கி அந்த 100 பேய்களை மக்களிடத்தில் சொல்வான். நான் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அந்த ஜின் ஒரு விஷயத்தை தான் அந்த ஜோதிடத்தில் சொல்லும், ஆனால் அவன் 100 பேய்களை மக்களிடத்தில் சொல்வான். அந்த 100ல் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் போதும், மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, இவர் கரெக்டாக எல்லாமே சொல்கிறாருப்பா, இவர் டாப்பு, இந்த ஜோசியன் ரொம்ப டாப்பு, அப்போ இவன்கிட்ட போயிட்டா எல்லாமே சரியாக போயிடும் என்று சொல்லி மக்கள் இங்கே ஏமாறுவதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். பொதுவாக நீங்கள் ஜோசியக்காரர்கள், சூனியக்காரர்கள் அவர்களுடைய உடலில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஏதாவது ஒரு உறுப்பை அவருடைய உறுப்பில் ஏதாச்சும் ஒரு பகுதி இருக்காது. உதாரணமாக விரலில் நம்மளுக்கு 5 விரல் இருக்கும், ஆனால் சூனியக்காரன் ஜோசியனுடைய உடம்புல என்ன செய்யாது, 5ல் ஏதாவது ஒரு விரலை கட் பண்ணியிருப்பான், அது கால்களில் ஏதாவது ஒரு விரலை கட் பண்ணியிருப்பான். அப்போ ஏன் இருக்காது என்று சொன்னால், அவன் கட்டுப்படுத்தி அந்த ஜின் என்ன செய்யும் என்று சொன்னால், அவன்கிட்ட ஏதாவது கேட்கும், எனக்கு ஏதாவது கொடுத்தா என்ன செய்கிறேன், உனக்கு நான் வேலை செய்கிறேன். அப்போது அவன் கேட்பான், உனக்கு என்ன வேணும், உன்னுடைய விரல் வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த விரல் என்ன செய்யணும், கட் பண்ணி அந்த ஜின்னுகிட்ட கொடுக்கணும். அப்போ தான் இவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருக்கும் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஹதீஸ்களை உள்ள முஹத்திஸீன்கள் எடுத்து எழுதுகிறார்கள். ஆக இதே போன்று மூட பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இஸ்லாம் என்பது வேறு இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் செய்கிறான், அல்லாஹ்வால் தான் எல்லாம் நடக்கிறது. தொற்று நோய் என்பது கிடையாது. எனக்கு ஒரு நோய் வந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ் தான் தருகிறான். எனக்கு ஒரு ஆபத்து வந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ் தான் தருகிறான். எதிர்காலத்துடைய இல்மு அது அல்லாஹ்விற்கு தான் தெரியும். எந்த விதமான ஜோசியனுக்கோ எந்த விதமான ஒரு சூனியக்காரனுக்கோ எந்த விதமான இல்மும் கிடையாது என்று சொல்லி நமது உள்ளத்தில் இந்த ஒரு நம்பிக்கையை, இந்த ஒரு ஈமானை நாம் இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் வாழும் காலத்தில் கடைசி மூச்சு வரை பரிபூர்ணமான ஈமான் கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த விதத்திலும் இணை வைக்காதவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.